ஒரு மனுஷனுடைய நல்ல அவங்களோட குணங்களை என்னைக்கு தெரியும் தெரியுமா? அவங்க மரணத்துலதான் என்ன பண்ணும் தெரியும். அன்னைக்குதான் சொல்லுவாங்க இவங்க நல்லவங்க, இவங்க மோசமானவங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒரு துன்மார்க்கன் மரிச்சா நம்ம சொல்றோம் அவன் எல்லாம் எவ்வளவு பேரை கொள்ளையடிச்சிருக்கான், எவ்வளவு பேருக்கு வட்டிக்கு வாங்கியிருக்கான், அதை பண்ணியிருக்கான், இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, துன்மார்க்கன் மரிக்கிறது கூட அவர் என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. அவன் மனம் திரும்பி கர்த்தருடைய பக்கத்துல வரும்போது அவனுக்கு என்ன இருக்கு, பிழைப்பு இருக்கு. இந்த வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, பாவியா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், அக்கிரமக்காரனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், யாருக்குமே பிழைப்பு இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணல, சொல்லல. எல்லாருக்குமே அவரிடத்துல என்ன இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரையுமே அவர் என்ன செய்யல, ஒதுக்கல. எல்லாரும், நீதிமானுக்கும் பிழைப்பு இருக்கு, துன்மார்க்கனுக்கும் பிழைப்பு இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி என்ன செய்யணும், தேவனிடத்துல வரும்போது அவனுக்கு பிழைப்பு இருக்குன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அதே எசேக்கியேல் 20வது அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க, 11வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. 11ல இருந்து. அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு போதுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா, கட்டளைகளை கை கொள்ளுகிறவனுக்கு என்ன இருக்குதான், பிழைப்பு இருக்கா? யாருக்கு பிழைப்பு இருக்கு? மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 2வது பார்த்தோம், மனம் திரும்புறவனுக்கு என்ன இருக்கு, பிழைப்பு இருக்கு. இங்க 3வது பார்த்தோம் அப்படின்னா, கட்டளைகளை கை கொள்ளுகிறவனுக்கு என்ன இருக்குதான், பிழைப்பு. இதை மட்டும் வாசித்துட்டு மட்டும் போயிட்டு ஒரு காரியம் இல்ல. இத வாழ்க்கையில் என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். எல்லாம் நம்மளால கடைபிடிச்சு நான் பூரணன்னு யாருமே இல்ல, நீதிமான் ஒருவனாகிலும் இல்ல. ஆனா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, பூரணர் ஆகும்படி நம்ம என்ன செய்யணுமா, கடந்து போவோமாக முயற்சி பண்ணணும். எதெல்லாம் நம்மளால முடியுமோ முயற்சி பண்ணணும். நம்மளை பார்த்துதான் மத்தவங்க படிப்பாங்க.